வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். வாழ்க்கை, மரணம் இதையெல்லாம் பத்தி நாம அடிக்கடி யோசிக்கிறதில்ல. ஆனா கல்லறைகள்ல பாக்குற சில சாதாரண வரிகளுக்கு பின்னாடி ரொம்பவே சக்தி வாய்ந்த கதைகள் ஒளிஞ்சிருக்கு. அது நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க சில பிரபலமான கல்லறைகள்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் வெறும் கல்லுல செதுக்கின வார்த்தைகள் இல்ல, அது ஒரு முழு வாழ்க்கையோட சுருக்கம். முதல்ல பேரழகி கிளியோபேட்ராவோட கல்லறை வாசகத்தை பாருங்களேன். அவர் செத்தது நல்லதா போச்சு, இல்லைன்னா அந்த கல்லறைக்குள்ள ரோமானிய பேரரசே வந்திருக்கும்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷியோட மரணம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே மாத்திருக்கு. அடுத்து மகா அலெக்சாண்டர். இந்த ஒட்டுமொத்த உலகமே தனக்கு பத்தாதுன்னு நினைச்ச ஒரு மாவீரனுக்கு கடைசியில இந்த சின்ன கல்லறைக்குழி மட்டும் போதும்னு ஆயிடுச்சு. மனுஷனோட லட்சியங்கள், ஆசைகள்லாம் கடைசியில எங்க வந்து முடியுதுன்னு இது சொல்லுது இல்லையா? ஆனா இந்த வாசகம்தான் உண்மையிலே நம்மள ஒரு நிமிஷம் உலுக்கி போடுது. ஒரு சாதாரண தொழிலாளியோட கல்லறையில இங்க புதைக்குழியில கூட இவனை கரையான்கள் சுரண்டதுன்னு எழுதியிருக்கு. வாழ்நாள் முழுக்க சுரண்டப்பட்ட ஒருத்தனோட வழி செத்ததுக்கு அப்புறமும் தொடருதுங்கிறத எவ்வளோ கொடுமையா இது சொல்லுது பாருங்க. பெரிய பெரிய பேரரசர்கள், சாதாரண பாட்டாளிகள், இப்படி எல்லாருடைய வாழ்க்கையும் கடைசியில இப்படி சில வரிகள்ல முடிஞ்சு போறத பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள இயல்பாவே ஒரு கேள்வி எழும்புது. நிஜமாவே இவ்வளவுதானா வாழ்க்கை? இதுக்கு பதில் என்ன தெரியுமா? ரொம்ப நேரடியா, எந்த ஒரு சமாதானமும் இல்லாம ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லப்படுது. ஆம், ஆமாம், இவ்ளோதான். இதுக்கு மேல எந்த விளக்கமும் இல்ல, தப்பிக்க வழியும் இல்ல. மரணம்ங்கிற யதார்த்தத்தை இது நேருக்கு நேரா நம்ம முன்னாடி நிறுத்துது. சரி, வாழ்க்கை இவ்ளோதான் அப்படின்னா உலகத்தையே ஆட்டி படைக்க நினைச்சவங்க, ஆணவத்தோட உச்சியில இருந்தவங்களோட நிலைமை என்ன ஆச்சு? அவங்க கதைகள் எப்படி முடிஞ்சதுன்னு வரலாறு நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டுது. இப்போதைய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா, உலகத்தையே நடுங்க வச்ச ஹிட்லர் கடைசியில தன்னோட மரணத்தை நினைச்சே பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனோட கூட்டாளி முசோலினி அவரோட உடலை என்ன பண்ணாங்க தெரியுமா? மக்கள் தெருவுல தலைகீழா தொங்க விட்டு செருப்பால அடிச்சு அவமானப்படுத்தினாங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய அதிகாரனாலும் கடைசியில இப்படிதான் முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது இது நம்மள தத்தையே ஒரு கேள்வியை கேட்க வைக்குது. அவங்க அதிகாரம் அப்படி முடிஞ்சதுன்னா நாம எதை வச்சு பெருமைப்பட்டுக்கிறோம்? நம்ம பெருமைக்கு என்னதான் ஆதாரம்? நாம எதுல பெருமையா இருக்கோம்? நம்மளோட பதவி இல்லையா? இல்ல நம்ம சேர்த்து வச்ச சொத்து இல்லையா? நம்ம படிப்பு, நம்ம வீடு, நம்ம முன்னோர்கள் சொத்து, இல்ல நம்மளோட அறிவு இல்லையா? நம்ம குழந்தைங்கள வச்சியா? யோசிச்சு பாருங்க, நம்மளோட பெருமிதம் எது மேல கட்டமைக்கப்பட்டிருக்கு? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம கடைசி காலத்துல உடம்புல தெம்பு இல்லாம நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மள விட்டு விலகி போனதுக்கு அப்புறம் நாம இவ்ளோ பெருமையா நினைச்ச இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நம்மள காப்பாத்த போறதில்ல. அப்போ உலகத்துல இருக்கிற பெருமை எல்லாம் நிலையில்லாததுன்னா எதுதான் நிஜமான வாழ்க்கை? எதுதான் என்றென்றைக்கும் நிலைச்சு நிக்கும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. மரணத்தையும் தாண்டி நிக்கிற ஒரு வாழ்க்கைக்கான வழி. இதோ அந்த வழி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. உண்மையான அழியாத வாழ்க்கைங்கிறது நாம மத்தவங்க மேல காட்டுற அன்புலையும் கருணையிலையும் தான் இருக்கு. பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலயும், உடையில்லாதவங்களுக்கு உடை கொடுக்கறதுலயும், எல்லா உயிர்களையும் நேசிக்கிறதுலயும் தான் அந்த வாழ்க்கை வாழுது. அதனால கடைசியா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷனோட உண்மையான மரபுங்கிறது அவனோட அதிகாரத்திலேயோ பணத்திலேயோ இல்ல, அது மனசு சுத்தமா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து தான் வருது. அது ஒண்ணுதான் காலத்தை தாண்டியும் நிக்கும். சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஆனா இந்த கேள்வி உங்களுக்கானது. ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு சில வரிகள்ல எழுதப்பட்டா உங்க கல்லறை வாசகம் என்ன சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? யோசிச்சு பாருங்க.